என்ன பங்கு இப்படி வாயை கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டே பங்கு இப்படி நேபாள பிரதமரை பார்த்து சொல்ற மாதிரி தான் இந்தியாவை பத்தி பேசி பெரிய சர்ச்சையில சிக்கிட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எல்லை பிரச்சனை பல ஆண்டுகளா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இப்ப திடுதுப்புன்னு பூதாகரமா வெடிச்சிருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நேபாள பிரதமர் பாலேந்திர சிங் அவர்கள் சொன்ன ஒரு சில சர்ச்சையான கருத்துக்கள் தான். அவர் நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கு. இந்தியாவும் நேபாளத்தோட பகுதிகளை ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். இந்த எல்லை பிரச்சனை சரியானோம் அப்படின்னா 2 நாடுகளும் உட்காந்து பேசணும். 2 நாடுகள் மட்டும் உட்காந்து பேசினா பத்தாது. இந்த பிரச்சனையில இங்கிலாந்து சீனாவும் தலையிடணும். ஏன்னா இந்த எல்லை பிரச்சனை பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்தே இருக்கு. அதனால இங்கிலாந்தும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடணும். சீனாவும் இந்த பிரச்சனையில தலையிடணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னவனே இந்தியா தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, நேபாளத்துல உள்ள எதிர்கட்சிகளும் நேபாள பிரதமரோட பேச்சுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அதாவது நேபாளம் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வாயால சொல்லியிருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை வச்சு இந்தியா ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண மாட்டாங்களா? இப்ப நேபாளம் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பொத்தாம் பொதுவா பேசியிருக்காரு. இதுக்கான ஆதாரங்களை அவர்னால கொடுக்க முடியுமா? எங்க நேபாளம் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க? எப்படி இந்த மாதிரி அனுபவம் இல்லாத பேச்சுக்களை பேச முடியும் அப்படின்னு இந்த மாதிரி நேபாள பிரதமர் பாலேந்திர சிங் அவர்களுக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்குங்க. இவர் இந்த மாதிரி பேசின விஷயத்துக்கு ஒண்ணு ஆதாரத்தை காட்டணும், இல்லைன்னா அவர் பேசின கருத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நேபாள பிரதமரோட பேச்சுக்கு நம்ம இந்தியா சைட்ல இருந்தும் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேபாள பிரதமர் பேசின வார்த்தைகளை நாங்க கேட்டோம். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்தும் சீனாவும் இந்த பிரச்சனையில தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா எப்பயுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸை நம்ம விரும்பவே மாட்டோம். 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த 2 நாடுகளும் உட்காந்து பேசி என்ன பிரச்சனையோ அதை தான் சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு 3வது நாடு தலையிட எப்பயுமே இந்தியா அலோவ் பண்ணாது. அதனால தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் கேட்ட நேபாள பிரதமர் பாலேந்திர சிங் அவர்களுக்கு நாங்க பெரிய கண்டனத்தை பதிவு பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கோங்க. ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் அவங்களா ஒரு விஷயத்த பேச மாட்டாங்க. யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாங்க. இதே ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சமயத்துல நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா KP சர்மா ஒலி தான் பிரதமராக வந்திருந்தாரு. அப்போ அவர் பிரதமராக இருந்தப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, எங்களோட பகுதிகள் தான் லிப்புலே காலாப்பாடி லிம்பியது, இந்த 3 பகுதிகளும் எங்களோட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் ஒரு புது மேப்பை வெளியிட்டாங்க. அதுக்கு அப்போ இந்தியா ஒரு பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அந்த பகுதிகள் எங்க நாட்டுக்கு உட்பட்ட பகுதிகள், தேவையில்லாத ஒரு பெரிய சர்ச்சையை நீங்க கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த எல்லை பிரச்சனை புதுசா பூதாகரமா வெடிச்சிச்சு. இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. இப்போ ஈஸியா இந்த அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இந்த இந்திய நேபாள் பிரச்சனையில சீனா தலையிட வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து தலையிட வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா மாறும். அதனாலதான் இப்பவே நம்ம நேபாளை வான் பண்ணி வைக்கிறோம். இதை பாருங்க, தேவையில்லாம பேசக்கூடாது. நம்ம 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம 2 நாடுகளும் உட்கார்ந்துதான் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கணுமே தவிர தேவையில்லாம இன்னொரு நாடோட இன்டர்ஃபரன்ஸை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான நிலைப்பாடை நம்ம இந்தியா சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறமாவது நேபாள் புரிஞ்சு நடந்துக்கிட்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இல்லப்பா நாங்கள் இந்தியாவை எதிர்ப்போம், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்போம் அப்படின்னா KP சர்மா ஒலிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை பாலேந்திர சிங் அவர்களுக்கும் ஏற்பட்டுருங்க. அதனால இனிமேலாவது நேபாள் பிரதமர் புரிஞ்சு நடந்துக்கிறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.